சீமான் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சீமான் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க முடியாது, கண்டிப்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிறப்பு செய்தியாளர் இது பற்றி மேலும் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், எந்த வழக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது? கூடுதல் விவரம். கடந்த 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற்றது. அப்போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அக்கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு எதிராக கடுமையாக விமர்சித்து பேசினார். குறிப்பாக தேச துரோகி என்றெல்லாம் பேசியது தொடர்பாக அவர் வன்முறையை தூண்டியதாக கஞ்சனூர் காவல் நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில தான் பதிவு செய்யப்பட்ட வழக்கு என்பது விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் விசாரணை நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி சுந்தரமோகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சீமானினோட பேச்சு வன்முறையை தூண்டியது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை என சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டார். மேலும் இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகாததுனால சீமானுக்கு எதிராக பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளதுனால அவர் நேரில் ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என்று அவர் தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க நீதிபதி சுந்தரமோகன் மறுத்துவிட்டார். பிடிவாரண்டை திரும்ப பெற கோரி விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகித்தான் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க முடியாது என்று திட்டவட்டமாக அவர் மறுத்துவிட்டார். மேலும் அந்த சீமானின் மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு அந்த விசாரணையை பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்து இருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.